இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான கலை பொக்கிஷங்கள் நிரம்பிய திருவனந்தபுரத்தின் நேப்பியர் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் இந்தோ சார்சனிக் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக நிமிர்ந்து நிற்கிறது. பாரம்பரிய இந்திய முறையுடன் முகலாய, காத்திக் மற்றும் சீன பாணிகளையும் அழகாக கலந்த இந்த தனித்துவமான வடிவமே இந்தோ சார்சனிக் என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு செங்கல் வேலைப்பாடுகள், வளைந்த ஜன்னல்கள், சாய்வான ஓடு கூரைகள், நேர்த்தியான மர வேலைப்பாடுகள் இவை அனைத்தும் சேர்ந்து 140 ஆண்டுகள் கடந்தும் இந்த மியூசியத்தின் கட்டிட கலையே ஒரு அதிசய காட்சி பொருளாக உள்ளது. இந்த கட்டிடத்தின் உள்ளிருக்கும் பொருட்கள் மட்டுமே அரியவை இல்லை. இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பே வியக்க வைக்கும் ஒன்று. குறிப்பாக இங்குள்ள கூரை அமைப்புகள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இங்கே உள்ள மரவேலைப்பாட்டு பொருட்களில் முக்கியமான ஈர்ப்புகளில் ஒன்று இந்த கோயில் தேர். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக நம்பப்படும் இந்த தேர் முழுவதும் நுணுக்கமான சிறிய உருவங்கள் செதுக்கப்பட்டு அபாரமான நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பழங்கால சீன கற்பூர மரத்தில் செதுக்கப்பட்ட இந்த அழகிய பெட்டி இயற்கையான மனத்துடன் அந்துப்பூச்சிகளை தடுக்கும் தன்மையும் கொண்டது. அருகிலேயே நுணுக்கமும் செழிப்பும் கலந்த அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைந்த இந்த புஷ்பக விமானமும் காட்சியில் இடம்பெற்றுள்ளது. அருங்காட்சியகத்தின் உள்ளே முழுக்க மரத்தால் செதுக்கப்பட்ட குருவாயூரப்பன் கோயிலின் அழகிய மினியேச்சர் மாடல் உங்களை வரவேற்கிறது. இந்த கலை நயமிக்க ராஜ குடும்பத்தின் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நம் கவனத்தை ஈர்க்க தவறவில்லை. கேரளாவில் உலோகச் சிலைகளை உருவாக்கும் கலை கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருந்து வருகிறது. இங்குள்ள பல சிலைகள் சில்பசாஸ்திரத்தில் கூறப்பட்ட விதிகளுக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள விஷ்ணு சிலை 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அம்பலப்புழா கோவிலில் இருந்து சேகரிக்கப்பட்ட இது பல்லவ பாணியின் அழகை கொண்டதாகும். இங்கு ராஜவம்சத்தினரால் பயன்படுத்தப்பட்ட வித்தியாசமான வேலைப்பாடுகளுடன் அமைந்த விளக்குகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வெண்கலச் சிலைகளின் அணிவகுப்பை பார்த்துவிட்டு வந்ததும் அடுத்த கட்டத்தில் 15ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்ட மரச்சிலைகளின் வேலைப்பாடு நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அதிலும் இந்த வெவ்வேறு துர்க்கை அம்மனின் சிலைகள் இரண்டும் அதன் தனித்துவத்துடன் அமைந்துள்ளன. அடுத்த கட்டத்தில் இந்த காட்சியகத்தின் சேகரிப்பில் கிபி 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காந்தாரா பாணியில் உருவாக்கப்பட்ட சிற்பமும் காணப்படுகிறது. அதன் முக அமைப்பை பார்க்கும்போது கல் சிற்பமாக இருந்தாலும் ஒரு மென்மையான குழந்தையைப் போல தோன்றுகிறது. இதன் பெயர் சிலோனீஸ் மாஸ்க். இந்த முகமூடி ராஜநாகமாக மாறக்கூடிய ஒரு அரக்கனை சித்தரிக்கிறது. இது தீய சக்திகளை விரட்டி வீட்டை பாதுகாக்கும் என்பதே நம்பிக்கை. இந்த முகமூடிகள் இந்தோனேஷியாவின் பாலி பகுதியில் இருந்து இங்கு வந்தவை. இந்த பொம்மைகள் எருமை தோல் அல்லது ஆட்டுத்தோல் போன்ற பொருட்களால் உருவாக்கப்படும். இது இந்தோனேஷியாவின் தோல் நிழல் பொம்மை கலை வடிவம் ஆகும். அதாவது வயாங்குலிட் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் இங்கு ஒரு அற்புதமான பகுதிக்குள் செல்லப்போகிறோம். யானை தந்தத்தில் சிற்பம் செதுக்கும் கலை இந்தியாவில் மிகவும் பழமையானது. பல நூற்றாண்டுகளாக இது பயிலப்பட்டு வருகிறது. இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருட்களிலும் இருக்கும் அழகும் அதன் நேர்த்தியான வேலைப்பாடும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இந்த தந்தச் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் மாஸ்டர் பீஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு கதகளி பொம்மைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ரங்தா முகமூடி பாலினீஸ் இந்து புராணங்களில் வரும் கோரை பற்களும் காட்டு முடியுமுள்ள ஒரு பயங்கரமான பேய் ராணியை சித்தரிக்கிறது. இந்த புனித கலசத்தில்தான் மகாத்மா காந்தியின் அஸ்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் அது திரிவேணி சங்கமத்தில் கரைக்கப்பட்டது. இங்குள்ள அழகான பொருட்களும் அதன் பின்னணியும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துள்ளது. மியூசியத்திற்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீ சித்ரா ஆர்ட் கேலரியில் புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவி வர்மாவின் அற்புதமான மற்றும்
மற்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் ஓவியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. கேன்வாஸ் வைத்து வரைய அவர் பயன்படுத்திய ஈசலும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கு உலகின் மற்ற இடங்களில் இருந்து வந்த ஓவியங்களும் காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இதே வளாகத்தில் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் ஒன்றும் உள்ளது. இங்கு பதப்படுத்தப்பட்ட விலங்குகள், எலும்பு கூடுகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. இங்குள்ளவை அனைத்தும் உயிரோடு நம் கண்முன்னே நிற்பது போல ஒரு மாயையை உருவாக்குகின்றன. இதை கடந்து செல்லும் போது ஏதோ காட்டுக்குள்ளே சஃபாரி செல்வது போல இருக்கிறது. இறுதியாக இங்குள்ள ஜூவை வந்து அடைகிறோம். இது 30 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. பறவைகள், புலிகள், காண்டாமிருகங்கள், நீர் யானைகள், மான்கள் போன்றவை திறந்த வெளியில் சுற்றித் திரிவதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இங்குள்ள இயற்கை சூழல் நிச்சயம் நம்மை கவர்ந்துவிடும். இதோடு நம்முடைய திருவனந்தபுரம் பயணம் முடிவிற்கு வருகிறது. அதிசயங்கள் வாழும் இந்த நேப்பியர் மியூசியம் திருவனந்தபுரம் பயணத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம்.